வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மார்ச் 6 மற்றும் 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நீங்கள் நலமா என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. நீங்கள் நலமா திட்டம், இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி சென்னையில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தினை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்காங்க. இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் திட்டங்கள் உரிய முறையில் மக்களை சென்றடைகின்றனவா என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் தொடங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் முதல் முறையாக நீருக்கடியில் செல்லும் மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி கொல்கத்தா. இந்தியாவில் முதல் முறையாக நீருக்கடியில் செல்லும் மெட்ரோ ரயில் சேவையானது மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் ஹூக்ளி ஆற்றின் அடியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்திருக்காங்க. இந்த மெட்ரோ ரயில் சேவையானது மேற்கு வங்கத்தின் கொல்கத்தா மற்றும் ஹவுரா நகரை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இது ஹூக்ளி நதியின் நீர்மட்டத்துக்கு கீழே 32 மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் ஏஐ ஆசிரியை யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஐரிஸ். இந்தியாவின் முதல் ஏஐ ஆசிரியை கேரளாவில் நியமிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஐரிஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த ஏஐ ஆசிரியையை கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள கேடிசிடி மேல்நிலைப் பள்ளி மற்றும் மேக்கர் லேப்ஸ் எஜுடெக் என்னும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்துடன் இணைந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது பன்மொழி புலமை கொண்டது. இந்த ரோபோ பன்மொழி புலமை கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக கோடீஸ்வரர் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜெஃப் பெசோஸ். உலக கோடீஸ்வரர்கள் பட்டியல், இந்த பட்டியலில் முதல் இடத்தில் பார்த்தீங்கன்னா அமேசான் நிறுவனரான ஜெஃப் பெசோஸ் முதலிடம் பிடித்திருக்காங்க. இரண்டாவது இடத்தில் டெஸ்லா நிறுவனரான எலான் மஸ்க் 2ஆம் இடம் பிடித்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகின் மிகச்சிறிய மருத்துவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி டாக்டர் கணேஷ் பரையா. டாக்டர் கணேஷ் பரையா என்பவர் தனது டாக்டர் படிப்பை முடித்து உலகின் மிகச்சிறிய மருத்துவராக உருவெடுத்திருக்காரு. இவருடைய உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 அடி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2022ஆம் ஆண்டுக்கான கவிக்கோ விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கவிஞர் நெல்லை ஜெயந்தா. 2022ஆம் ஆண்டுக்கான கவிக்கோ விருதானது கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவருக்கு இந்த விருதினை கவிக்கோ அறக்கட்டளை மற்றும் தமிழ் இயக்கம் சார்பில் வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய தானிய தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி மார்ச் 7. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 6 மற்றும் 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.